சார் எனக்கு வந்து சாரோட அறிமுகம் எப்படின்னா சின்ன வயசில் அண்ணாமலை ரிலீஸ் ஆன டைம்னு நினைக்கிறேன். நான் இப்போ தேட்டர்லாம் நான் போய் படம்லாம் பார்த்ததில்லை. சும்மா என்னோட ஒரு கசின் வீட்டில் வந்து அந்த படம் விஹெச்எஸில் போடுறாங்க. நம்ம வெளியில் விளையாடிட்டு திடீர்னு உள்ளே போய் பார்க்கும்போது நான் அந்த டிவியை பார்க்கும்போது அங்கே பார்த்த ஷாட் வந்து அண்ணாமலையில் அவர் நடந்து வருவார்ல காலில் அந்த போர்ட் ரூம் சீனு அங்கே தான் பார்க்குறேன். அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தால் கட் பண்ணால் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆனால் ஒரு ஆள் இப்படி நின்றுட்டு சிகரெட்லேருந்து ஸ்மோக் மட்டும் பறக்குது. அப்படியே பார்த்து யாரா இது அப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி அன்னையிலேருந்து நான் வந்து ரஜினி சார் வந்து ஒரு லார்ஜர் தென் த லைஃப் ஆளாக தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நம்ம இவரை பார்க்க முடியும், ரீச் பண்ண முடியும், இவரை வச்சு படம் பண்ண முடியுன்ற எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு பீஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி விஜய் சார் தான் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தாரு. இல்லை நீ போய் பேசு, நீ அவர்கிட்ட பேசு, அவர் உனக்கு படம் பண்ணுவார், நடக்கும், நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் வேறு கம்முன்னு இருங்க, இதுவே இல்லை நான் நீங்கள் விடுங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு. நீ போய் பேசியா நடக்கும் அப்படின்னு. சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கலாம் சொல்லி கேட்குறேன், போகிறேன். மீட்டிங் போனால் எனக்கு மைண்டில் இருக்கிற ரஜினி அவருன்றது வேறு டோட்டலாக. நாங்கள் பார்த்தது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக. அவர் எப்படின்னா வந்து இவ்வளோ ஹம்பிளாக எல்லாமே, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொன்னால் ரொம்ப பழசாக இருக்கும். அது வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி எல்லாம் பேசிவிட்டு நம்மளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். பேசிக்கலி நம்ம எது சொன்னால், நம்ம ஏதாவது சொன்னால் ஹர்ட் ஆகிடுவோமோ அது எல்லாமே ஒரு மைண்டில் இருக்கும். நான் எப்போவுமே அனிருத் பார்த்து ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். என்னென்னா அணி எப்போவுமே ஒரு ஆளுக்கு ஹர்ட் ஆகிடும்னா அந்த விஷயத்த சொல்ல மாட்டார். அதை வந்து அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அது சார்கிட்ட தான் வந்திருக்கு அந்த பிஹேவியர். ஏன்னா இப்போ இல்லை இவர் இப்போ சொன்னால் அவர் பாவம் ஃபீல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டேக் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணோம், ஒரு பண்ணல ஒரு 5 டேக் ஆச்சு. க்ரௌடு வேறு ஒரு 1000 பேர் இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை வேணாம் வேறு ஆர்டிஸ்ட் மாற்றிக்கலான்னு போயிட்டேன். போனோடனே இவர் என்னை இப்படி பார்த்தாரு, எனக்கு அந்த அர்த்தமே புரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து என் ஏடி ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி சார் கேட்குறாரு, பாவம் நேற்று அவரை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால் அவர் ஃபீல் பண்ணுவார்ல, நான் அவரை பக்கத்தில் நிற்க வச்சேன். சார் கேட்குறாரு, அவர் நிற்க வச்சுக்கிட்டா இப்போ நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதை என்ன பண்ணணுமோ அந்த ரூட் வழியாக தான் கேட்டுட்டு அதை அவன் சொன்ன உடனே நான் பெரிய பாவம் பண்ண மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஐயோயோ நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ வேணாப்பா நீ அவரை கூட்ட வச்சுக்கோ, அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாரோ உட்கார வச்சுக்கிறாரோ அவர் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி அதை விட்டாச்சு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா ஒரு என் மேலே ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்தது டோட்டலாகவே. அதை ஒரு நாள் கூட இன்றைக்கி வரைக்கும் அவர் காமிச்சதில்லை. நான் யோசிப்பேன், இவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா. நான் கூட வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், சார் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காருன்னா இந்த படம் பண்ணலாம், கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா விட்டுருங்க, நான் திருப்பி வேறு ஏதாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு டபுள் மைண்ட் இருந்தால் இது ஒர்க் ஆகாது. ட்ரஸ்ட் 100% இருந்தால் தான் நம்ம திருப்பி பண்ண முடியணும்னா இதெல்லாம் அப்படியா நீ கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆமாம் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல, ஒரு நாள் கூட அதை காமிச்சதில்லை. டைரக்டர் அப்படின்னா அவர் காமிக்கிற ரெஸ்பெக்டே நமக்கு ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஓ ஒரு டைரக்டர்னால் இவ்வளோ மதிப்பாங்களான்றது எனக்கு அவரை பார்த்து தான் தெரியும். எப்படின்னா இருப்பார், இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன நெல்சன் சாருன்னு கூப்பிடுவார். நமக்கு வந்து அது ஐயோ இவர் வேற அந்த மாதிரி, எதுக்கு சார், சார் நீங்கள் நெல்சன்னு கூப்பிடுங்க சார் அப்படின்னு. சார் நெல்சன் சார், என்ன சார் நெல்சன் சார் அப்படின்னு. ஆஹா சரி ஓகே. இதோட என்ன பண்ணுவார்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணாலே எந்திரிச்சு நின்றுவார். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சரி இவர் எதுக்கோ எந்திரிச்சு. அப்புறம் பார்த்தா நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசும்போது எந்திரிச்சு நிற்கிறாரு, நான் உட்காந்ததுக்கப்புறம் தான் உட்கார்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் உட்கார்ற இடம் இல்லாமல் சுற்றிட்டு போவேன் நான். இல்லை உங்களாலேயே நான் ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடந்திருப்பேன் அந்த ஸ்பாட்டில். நீங்கள் எந்திரிச்சு உக்காந்துட்டீங்க, என்னால் முடியல அதை பார்க்குறதுக்கு. என்னதான் இருந்தாலும் தலைவன் தான், தொண்டன் தான். இது வந்து அதான். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நம்மளை டோட்டலாக ஓன் பண்ணி இந்த படத்தில் எனக்கு நம்ம மைண்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருவார். இவன் வந்து இன்றைக்கி லோவாக இருக்கானா சோகமாக இருக்கானா, என்ன நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நமக்கே தெரியாமல் அதை எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் அவரோட மெயின் விஷயமா இருக்கும். ஸோ டோட்டலாக என்னை இந்த படத்தில் ஓன் பண்ணி இது எல்லாத்தையும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக அமிக்கபுளாக பண்ணதுக்கான முக்கிய காரணமே அவர் தான்.